ஏன் இந்தியாவில் வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து அதிகமாக இருக்குது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மட்டும் கிடையாது. டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து கொஞ்சம் எல்டர் ஏஜில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பிசிஓடி கேர்ள்ஸஸ்க்கு வருது. ஸோ மேல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி கேசஸில் வந்து வருது, ஸ்பெர்ம் டிஃபெக்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஹார்மோன் இஷ்யூஸோட கனெக்டட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஹார்மோன் இஷ்யூஸோட இந்தியாவில் வந்து முன்னாடியோட இப்போ செகண்ட் பிளேஸ் அளவுக்கு நம்ம போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம். ஸோ முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வேறு. முன்னாடி வந்து நம்ம சிஸ்டம் ஒர்க்ஸ் அதிகமாக கிடையாது, இப்போ வந்து சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்ஸை வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம். ஸோ ஓகே, சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ வந்து நம்ம பாடியை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க. ஃப்ளெக்சிபிள்னால் இப்போ இந்த கை இருக்குன்னா இப்படி ரொட்டேட் பண்ணு, கழுத்து குனிஞ்சு நிமிர்ந்து துடைக்கிறது, மாப் கிடையாது. ஸோ கைட்டை தான் துடைப்பாங்க. ஸோ எல்லா ஹெட் டு டோ வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ளெக்சிபிள் இருந்தது, மூமெண்ட் இருந்தது. ஸோ மூமெண்ட்ஸ் இருக்கும் போது, ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் நல்லா செக்ரேட் ஆச்சு. இந்த மூமெண்ட்ஸ் எப்போ ரெடியூஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வருது. இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறது தான் மெயின் ரீசனே நம்மளுக்கு. தென் வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மாறுறது, ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கெட் ப்ரிசர்வ்ட் ஐட்டம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நம்ம உடம்புல உள்ள அந்த செல்ஸ் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு திணறும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இது வந்து வர்றதுக்கு ரீசன் நம்ம தான் மெயின் ரீசன். ஸோ அதை நம்ம சரி பண்ணாலே இது வந்து இனிமேல் வர்றது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ உங்களால் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட பேபி பர்த் வரைக்குமாவது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம், ஒரு யங் ஏஜ். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். பட் பிஃபோர் பர்த் அந்த கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கலைன்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகும் இல்லையா? ஸோ அதை நம்ம திங்க் பண்ணணும்.